அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர் தாண்டவருடைய உன்னதமான பிரசன்னத்திலே அவருக்கு நன்றி பலி செலுத்த இந்த நாளிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தரவிருக்கிற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், பணிகளுக்காக நன்றி சொல்லுவோம். அதோடு இன்றைய நாளிலே நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க இந்த பலியின் ஆற்றலை கட்டுமன்றாடுவோம். என்ற இறை வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு பல நிலைகளிலே பணிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிற போது அவற்றை நாங்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக நல்மனத்தோடு ஏற்று நல்ல பணியாளர்களாக நாங்கள் மாற இந்த பலியின் ஆற்றலை கேட்டுமன்றாடுவோம். பிறந்த தினத்திலே ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். வேரோடு இணைந்து பிறந்த தினத்திலே, திருமண ஆண்டின் நிறைவிலே, வாழ்விலே பெற்ற நன்மை தனங்களிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்திலே வைத்து பாதுகாக்க மன்றாடுவோம். ஜேக்கப் பிரான்சிஸ் தருடம் பஸ்டியாம்பிள்ளை, ஜோய் கிறிஸ்டியன், மரியஸ்டீல் சின்னப்பு, கந்தர் சின்னப்பு, ஜோசேப்பின் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்டிக்காகவும் இந்த பள்ளியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான பள்ளி ஆண்டவருக்கு உகந்த பள்ளியாக இருக்க, தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குறிப்பாக எங்களுக்கு தரப்பட்ட பணிகளை நாங்கள் செய்ய தவறிய தருணங்களை எண்ணி அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாயையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி கள்ளமன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வால் அளித்தீரே. எங்கள் உள்ளத்திலிருந்தும் நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிநூல்களிலிருந்து வாசகம்.
நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தெரிந்தெடுத்தார்கள். அதிகாரம் 6 வசனங்கள் 1 தொடக்கம் 7 முடிய. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பெர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கலோ என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானுட குலத்தின் மீதும் இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 16 முதல் 21 வரை. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிட்டு கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகர்கள் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குழுமத்தினுடைய அல்லது ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி எதிலே தங்கி இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஆற்றப்படுகின்ற பணிகள் பலருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிற போது மாத்திரம்தான் ஒரு குழுமமோ சரி அல்லது ஒரு குழுவோ சரி வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆதி கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை சீடர்களுடைய சாட்சிய வாழ்வினால் நாளுக்கு நாள் பெருகி வந்தது. அவ்வாறு பெருகுகிற போது அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. குழுமத்திலே வெறுமனே நற்செய்தி பணிகள் மாத்திரமல்ல, ஏனைய இதர பணிகளும் அங்கே மிதமிஞ்சி இருக்கிற போது அந்த பணிகளையும் திருத்தூதர்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு. இந்த குறையை போக்குவதற்காகத்தான் திருத்தூதர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். தங்களுடைய பணிகளை பகிர்ந்தளிக்கிறார்கள். அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிற போது நாங்கள் பார்க்கிறோம், கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது என்று சொல்லி நற்செய்தி இந்த முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலே காணப்படுகிறது. பணிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிற போதும் அந்த பகிர்ந்தளிக்கப்படுகிற பணிகளை நல்ல மனதோடு ஏற்று முழு ஒத்துழைப்போடு பூரண விருப்போடு தியாகத்தோடு செய்கிற போது குழுமம் பல நிலைகளிலே வளர்ச்சி அடையும். இங்கே இரண்டு விடயங்கள் முக்கியமானது. முதலாவதாக பணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இரண்டாவது விடயம், அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிற பணிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நாளாந்த வாழ்விலே குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஆலயங்களை மையப்படுத்தியதாக இருக்கலாம், பணிகள் ஏராளம் இருக்கிறது. எங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு நிலை என்னவென்று சொன்னால், திருச்சபையிலே காணப்படுகிற பணிகள் அனைத்தும் குருக்களுக்கு தான் உரியது. ஆகவே நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக மாறிவிடுவோம் என்கிறது பலரது எண்ணமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் குருக்கள் தான் செய்ய வேண்டும், நாங்கள் வெறும் பார்வையாளர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய பொது குருத்துவத்திலே பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். பொது குருத்துவத்திலே நாங்கள் பங்கெடுக்கிற போது எங்களுக்கென்று சொல்லியும் திருச்சபையிலே ஏராளமான பணிகள் இருக்கின்றன. பொது நிலையினருக்கு என்று சொல்லி ஏராளமான பணிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் எங்களுடைய பணிகள், எங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கான பணிகள், ஆண்டவர் இயேசு எங்களிடம் தனித்துவமாக தந்து சென்ற பணிகள் என்கிற அந்த மனநிலையோடு தியாக உள்ளத்தோடு பிறரன்போடு நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ளுகிற போது எங்களுடைய திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். எங்களுக்குள்ளும் ஒரு தியாக உணர்வு வரும். எங்களுடைய திருச்சபை அதற்காக நாங்கள் எதையும் செய்ய துணிய வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலை வரும். எனவே கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, திருத்தூதர்களை போல அல்லது இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிற அந்த திருத்தொண்டர்களை போல எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற பணிகளை நாங்கள் முழு விருப்போடு ஏற்று தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு நாங்கள் அவற்றை முன்னெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு அருளும் ஆற்றலும் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியின் ஆற்றலை கேட்டுமென்று ஆடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருக்க நீர் பெயர் சொல்லி அழைத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நம்பிக்கையில் தளராது தூய ஆவியின் துணையுடன் பணிகளை செவ்வனே நிறைவேற்ற வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் தான் அஞ்சாதீர்கள் என மொழிந்த இறைவா, வாழ்க்கை எனும் படகில் தினம் தினம் துன்பத்தினாலும் நோய்களினாலும் கவலைகளினாலும் துவண்டு போகும் நேரங்களில் இறை பிரசன்னத்தை ஆழமாய் கண்டுணர்ந்து துணிவுடன் பயணிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் இளையோர்களை உம்பாதம் தருகின்றோம். தீயவனின் விலையில் வீழ்ந்து வாழ்வை தொலைக்காது உமது அருளாலும்
வல்லமையாலும் ஆசீர்வதித்து உமது ஆளுகையின் கீழ் நல்வழிப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு கணம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் பல பணிகளை எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கிறீர். அவற்றை நாங்கள் பொறுப்புணர்வோடு திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஆற்றவும், இன்னுமாக நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்த எங்களுடைய தேவைகள் உம்முடைய அருளினாலே நிறைவேறவும் துணை புரியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வு ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறைஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாகும் நம்பிக்கையாளருக்கு பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக இரக்கத்தின் கதவுகளை திறக்க திருவிழமானீர். அதனால் நீர் காட்டிய உமது திருவிழத்தின் வழியை நாங்கள் பின்பற்றி வாழ்வின் பாதையில் இருந்து ஒருபோதும் விலகாமல் இருக்க இரக்கத்துடன் எங்களை கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானம். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக்கும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தவர்களையும் எங்களுக்காக தியாகம் செய்து இறந்தவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியது. ஆமென். எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிற போது எங்களுடைய அன்றாட ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஆண்டவருடைய உடனிருப்பு எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அவருடைய உடனிருப்பினாலே நாங்கள் வாழ்வின் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள கிறிஸ்து கற்பித்தவாறு விண்ணகத்தந்தையை நோக்கி பக்தியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் தகுதியற்ற நிலைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. இந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மஞ்சிடேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகம் மழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகம் மழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அன்பிய ஜூபிலி ஆண்டிற்கான சபம். ஓ வல்லமையுள்ள மூவர் இறைவா, உமது பிரிபடாத ஆழமான உறவில் நாம் நிலைத்து வாழ திருமுழுக்கின் ஊடாக எம்மை அழைத்தமைக்காகவும் சாட்சியம் பகிர்ந்து வாழ அருள் கூர்ந்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் பிளவுபட்டிருந்த எம்மை உமது புனிதமான மீட்பு திட்டத்தினால் அருள் வாழ்விற்கு அழைத்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம். நீர் எமக்கு தந்த கொடைகளையும் ஆற்றல்களையும் இனம் கண்டு சான்று பகிர்ந்து வாழ திரு அவைக்கு உதவியருளும். அன்பிய ஜூபிலி ஆண்டை நினைவு கூறும் இவ்வாண்டில் இயேசு கிறிஸ்துவில் அனைவரும் சகோதரர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு குடும்பங்களிலும் பணித்தளங்களிலும் திரு அவையிலும் ஆதி கிறிஸ்தவ சமூகத்தில் வாழப்பட்ட அன்பிய பண்புகளான பகிர்தல் வாழ்வு, செப வாழ்வு, அன்புறவு வாழ்வு ஆகியவற்றை கட்டி எழுப்ப எம்மை வழி நடத்தியருளும். எமது சமூகத்தில் காணப்படும் வன்முறை கலாசாரங்கள், சமூக சீரழிவுகள், நவீனமாய கவர்ச்சிகள், சாதி மத வேற்றுமைகள், பகைமை உணர்வுகள் ஆகியவற்றை களைந்து வாழ உமது ஆவியானவரின் அருள் வளங்களை பொழிந்து உதவியருளும். புரியாத நோய்களின் தாக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள், தொடரும் சிறை வாழ்வு, உறவு பிரிவுகள், உரிமைக்குரல்கள் நசுக்கப்பட்டு ஊமைகளாக்கப்பட்ட அமைதியற்ற நிலை இவற்றின் சூழமைவில் நம்பிக்கை இழக்காது மனிதத்திற்கு ஒன்றாக உயிர் கொடுத்து வாழ அருள் புரியும். அன்னை மரியாவின் தாய்மையில் தஞ்சமடையவும் புனித சூசியப்பரின் பாதுகாப்பில் திரு அவையில் ஒன்றாகிடவும் எமது நாட்டின் திருத்தூதரான புனித யோசவாசின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அன்பின் சாட்சிகளாக வாழவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கும் மேலவருக்கும் அன்பு பணி புரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
அன்னையுணருட் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடாமானிடர் யாருளர் தரணியில் பாடார் அவள் ஏற்றம். பாடார் அவள் ஏற்றம். அன்னையுணருட் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்